வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம would have, could have and should have இந்த 3 past மாடல்ஸை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இதோட மீனிங் தெரிஞ்சாலே இதை சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம், அது நம்ம நினைச்சபடி நடக்கல. அந்த இடத்துல நம்ம இந்த பாஸ்ட் மாடல்ஸை சொல்லி பேசுவோம். should have, could have and would have. பொதுவா அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அதுல நம்மளுடைய அட்வைஸை சொல்றதுக்கு, இல்லைன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு, நீ இதை இப்படி செஞ்சிருக்கணும், அப்படி பேசி இருக்கணும், இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து should have யூஸ் பண்ணுவோம். should அப்படின்னாலே கண்டிப்பா செய் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல should have அப்படின்னா நீ இப்படி செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம should have யூஸ் பண்ணுவோம். அடுத்தது could have, can, could அப்படின்னாலே முடியும் அப்படின்றதா மீனிங் இல்லையா. ஸோ could have நம்ம உன்னால இதை செஞ்சிருக்க முடியும், செய்யல ஆனா உனக்கு அபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம செய்திருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி கெஸ்ஸிங், ஒரு விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா நம்ம கெஸ் பண்றோம். இப்படி இருந்திருக்கலாம், அவன் போயிருக்கலாம், அவள் வந்திருக்கலாம், இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து could have யூஸ் பண்ணுவோம். அடுத்தது would have. would have வந்து நம்மளுடைய வில்லிங்னஸ். எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சிருப்பேன், அவன் பணம் கொடுத்திருப்பான், இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து would have யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டென்ஸோட எண்டிங் பாருங்க, செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு should have, முடியும் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு could have, நான் செஞ்சிருப்பேன், அவன் செஞ்சிருப்பான், நீ செய்திருப்பாய், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு would have நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே would have, should have, could have அப்படின்னு haveன்னு இருக்கு இல்லையா. பொதுவாக have பக்கத்தில் வேர்பை சேர்க்கிறப்போ நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்பை தான் சேர்ப்போம் இல்லையா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ should have, செய்திருக்க வேண்டும். ஸோ நான் வந்து கோட் எடுத்துகிட்டு போகல, பட் ரொம்ப குளிராக இருக்குது. அப்போ நான் கோட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கணும், கோட்டை எடுத்து வந்திருக்க வேண்டும். ஸோ என்கிட்ட இல்லை ஆக்சுவலாக, பட் நான் வந்து எப்படி சொல்கிறேன், கோட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த பேசிக் சென்டென்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். நான் எடுத்து வந்திருக்க வேண்டும், எடுத்துட்டு வர்றது, கொண்டுட்டு வர்றது அப்படின்னா bring, அதோடைய தேர்ட் ஃபார்ம் brought இல்லையா. ஸோ I should have brought my coat. It is chill here, I should have brought my coat. இப்போ மழை பெய்யுது, நான் கொடை எடுத்துட்டு வரல, நான் கொடை எடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னா I should have brought the umbrella, I should have brought my umbrella, இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல எப்பவும் பேசுற விஷயங்கள் தான். ஸோ இந்த should have, would have, could have நம்ம ஸ்போக்கன்ல ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணலாம். நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கணும் அப்படி நம்ம சொல்றோம். ஃபோன் பண்ணல, பட் நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ யூ ஷுட் ஹவ் கால்ட் மீ. அடுத்த எக்ஸாம்பிள், நீ அப்படி பேசியிருக்க கூடாது, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நீ அப்படி பேசியிருக்க வேண்டும் அப்படின்னா should have யூஸ் பண்ணுவோம். பேசியிருக்க கூடாது அப்படின்றதுனால shouldn't have அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ you shouldn't have talked like that. இதையே நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னா you shouldn't have said that அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, என்னோட ஃபோனை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பெர்மிஷனை நீ கேட்டிருக்கணும், கேட்டிருக்க வேண்டும். அப்போ you should have asked my permission. முன்னாடியே, எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ பிஃபோர் டேக்கிங் மை மொபைல். ஸோ பிஃபோர் டேக்கிங் மை மொபைல் you should have asked my permission. இல்லைன்னா you should have asked my permission before taking my mobile. செடியெல்லாம் வாடி போயிடுச்சு, நான் நேத்தே செடிக்கு தண்ணி ஊற்றி இருக்கணும், செடிக்கு தண்ணீர் ஊற்றி இருக்க வேண்டும். ஸோ செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அதுக்கான வேர்பும் வாட்டர் தான். ஸோ வாட்டருங்கிறது நவுன் மட்டும் இல்லை, அதை நம்ம வேர்பாவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்டர், வாட்டர்டு, வாட்டர்டு. ஸோ தேர்ட் ஃபார்ம் வந்து வாட்டர்டு. ஸோ ஐ ஷுட் ஹவ் வாட்டர்ட் த பிளான்ஸ் எஸ்டர்டே இட்செல்ஃப். இதே இப்போ கொஸ்டினா எப்படி கேட்கலாம், நான் முதல்ல அதை பண்ணியிருக்கணுமோ அப்படி சொல்லுவோம் இல்லையா. நீங்க முதல்ல ஒருவேளை அதை செஞ்சிருக்கணுமோ அப்படி நம்ம சொல்றோம். ஸோ நீங்க முதல் அதை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றதுன்னா you should have done it first. இப்போ இதே கொஸ்டினா கேட்கறதுக்கு நம்ம should முன்னாடி கொண்டு போறோம், அவ்வளவுதான். should you have done it first? அடுத்து நம்ம பார்க்க போறது could have. சொன்ன மாதிரி could have ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஒன்னு அபிலிட்டி, உன்னால செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு. நான் அங்க சென்றிருக்க முடியும், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அங்க போயிருக்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ நான் போகல, தெரிஞ்சிருந்தா என்னால் சென்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து could have யூஸ் பண்றோம். ஸோ
போறது, செல்லுதல் அப்படின்னா go. ஸோ அதோடைய தேர்ட் ஃபார்ம் gone இல்லையா? ஸோ I could have gone there. இப்போ நம்ம could have கெஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ண போறோம். அவன் எங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஏன் அவன் இன்னும் வரலன்னு கேட்குறப்போ, ஒருவேளை அவன் டிராஃபிக்கில் மாட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து could have யூஸ் பண்றோம். ஸோ மாட்டிக்கிறது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து get stuck. ஸோ அதுக்கு நம்ம got stuck, அதோட தேர்ட் ஃபார்ம் got stuck யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ he could have got stuck in traffic. ஸோ இந்த இடத்துல இருக்கலாம், உண்மையான்னு தெரியாது, நம்ம கெஸ் பண்றோம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்பையும் நம்ம could have யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எங்க அவளை காணும் அப்படின்னா ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ she could have gone home. நீ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது கெஸ்ஸிங். அவளுக்கு அபிலிட்டி இருக்கு, அவளால முடியும், அவ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா வெற்றி பெற்றிருக்க முடியும். ஸோ முடியும், ஸோ இருக்கலாம். ரெண்டுக்குமே நம்ம எதை யூஸ் பண்ண போறோம்னா could have யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ she could have passed the exam. பண்ணி இருந்தால் அப்படின்னா நம்ம வந்து if யூஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு a bit more. So if she tried a bit more, she could have passed the exam. இதுல நம்ம வந்து ஒரு நெகட்டிவ், முடியாது. முடியும்னா could, முடியாது அப்படிங்கிறப்ப couldn't. So he couldn't have finished the project. இந்த ப்ராஜெக்ட் அவனால முடிச்சிருக்க முடியாது. So he couldn't have finished the project. அடுத்தது அவனை வந்து பார்த்திருக்கலாம், கெஸ் பண்றேன் நான். அவனுக்கு டைம் இருந்தா அவனை வந்து பார்த்திருக்கலாம். So he could have visited you, but he didn't have time. இப்போ நம்ம would have, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சிருப்பேன். இதுல நம்மளுடைய வில்லிங்னஸ் சொல்றோம். எனக்கு தெரியாதே, தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சிருப்பேனே அப்படின்ற வில்லிங்னஸ் நம்ம இங்க சொல்றோம். நான் உனக்கு உதவி இருப்பேன். I would have helped you. எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன். I would have helped you. அதே மாதிரி அவனுக்கு தெரியும், அது தெரிஞ்சிருந்தா பணத்தை கொடுத்திருப்பான். இல்ல அவனிடம் இருந்தால் அவன் கொடுத்திருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு he would have given the money. நான் சமைச்சிருப்பேன், என்கிட்ட சொல்லல, சொல்லியிருந்தா நான் சமைச்சிருப்பேன். I would have cooked, but you didn't tell me. இப்போ நாம ஒரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த 3 பாஸ்ட் மாடல்ஸும் இதுல என்னென்ன மாதிரி சின்ன டிஃபரன்ஸ் கொண்டு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். இவ ஒரு கேம், அதுல நாம உன்னால இன்னும் கொஞ்சம் நன்றாக விளையாடி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ முடியும் அப்படின்னாலே could have. ஸோ you could have played better. இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு better. You could have played better. அடுத்தது நீ இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்கணும். நீ தோத்துட்ட, நீ நன்றாக விளையாடி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஸோ வேண்டும் அப்படின்னாலே should இல்லையா? ஸோ you should have played better. அடுத்தது இந்த இடத்துல நீ யாருதான் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடி இருப்ப அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ இன்னும் நன்றாக விளையாடி இருப்பாய், அவனை விட நீ நன்றாக விளையாடி இருப்பாய் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுலயே நம்ம willingness. ஸோ you would have played better. ஸோ இந்த வீடியோல நாம பாஸ்ட் மாடல்ஸ் should have, would have and could have எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any question, please leave a comment. Thank you so much.